அனைவருக்கும் வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் யார் எது சொன்னாலும் நடக்க போவது என்னமோ இதுதான். அந்த வகையில் துலாம் ராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும், சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில துலாம் ராசியை சேர்ந்த சித்திரை 3ஆம் பாதம் முதல் சுவாதி விசாகம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு இப்ப நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில இந்த நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் அடுத்த 7 நாட்கள் வரை சுக்கிரன் ஒருவரை தவிர மற்ற கிரகங்களினால் எந்த ஒரு நன்மையையும் இந்த வாரத்தில் நீங்கள் எதிர்பார்க்க முடியாதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான உங்களுக்கு வரவும் செலவும் சமமாக இருக்கும் என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. இருந்தாலும் பணப்பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏனென்றால் ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அதே போல திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு இந்த திருமண சம்பந்தமான முயற்சிகள்ல ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள், பண விரயங்கள், அலைச்சல்கள் அனைத்துமே நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க. கணவன் மனைவியிடையே சிறு சிறு பிணக்குகளினால் பரஸ்பர அன்பும் அந்யோன்யமும் குறைந்து வந்த நிலையில் இந்த வாரத்தில் ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து அனுசரித்து நடந்து கொள்வதன் மூலமாக இருவருக்குள் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. அதே போல இந்த வாரத்தினுடைய கடைசியில் பணவரவு என்பது தாராளமாக இருப்பதை அனுபவத்தில் உங்களால் காண முடியுங்க. அதே போல் உத்தியோகம் காரணமாக கணவன் மனைவி பிரிந்திருந்தவர்களும் கூட தற்போது ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பினை தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் நவம்பர் மாதம் 23ஆம் தேதி முதல் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு மற்றும் சனி ஆகிய 2 கிரகங்களும் இணைந்திருப்பதால உயரதிகாரிகளுடைய அதிருப்திக்கு நீங்கள் ஆளாக வேண்டிய ஒரு நிலை இருக்குதுங்க. அதனால் அதிக கவனம் மிக மிக அவசியங்க. சக ஊழியர்களுடைய மறைமுக பேச்சுக்கள் கவலையளிக்கும். தற்காலிக பணியாளர்களுக்கு பணி நிரந்தரம் தாமதப்படுவதற்கான வாய்ப்பு அதிகம் இருக்குதுங்க. அந்நிய நாடுகளில் வேலை பார்த்து வரும் துலாம் ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்கள் சிறு விடுப்பில் தாய்நாடு வந்து செல்லும் வாய்ப்புகள் உருவாக இருக்கு. அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாம். அன்றாட பணிகள்ல அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. ஏனென்றால் நீங்கள் செய்யக்கூடிய ஒரு சிறு தவறும் கூட பெரும் பிரச்சனைகள் கொண்டு போய் விடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்பதை கிரகநிலைகள் முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் சற்று எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியங்க. அது மட்டும் இல்லாம துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீச்சம் பெற்று சஞ்சரித்த போது பல இன்னல்களை சந்தித்திருப்பீர்கள். தற்போது உங்களுடைய ஜென்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். இதனால் லாபம் அதிகரிக்க இருக்குதுங்க. 10ல் உள்ள குருவா பதவி மாற்றம், இடமாற்றம், ஊர் மாற்றம் ஏற்படும் சூழல் உண்டு. அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பகுதியில் சுக்கிரன் உங்களுக்கு சாதகமாக வலம் வருவதால் மகிழ்ச்சியான தகவல்கள் வந்து சேருங்க. பொருளாதாரத்தில் இருந்த ஏற்ற இறக்க நிலை மாற இருக்கு. எதையும் ஒரு முறைக்கு பல முறை சிந்தித்து செயல்பட வேண்டிய ஒரு தருணம் என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம தற்போது இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில் கும்பராசியில் வக்ரம் பெற்று சஞ்சரித்து வந்த சனி பகவான் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று ராகுவோடு இணைந்து சஞ்சரிக்கிறாருங்க. சனி பகவானுடைய இந்த இயக்கத்தில் இருப்பதால் பண நெருக்கடியின் காரணமாக ஒரு சிலர் சொத்துக்களை விற்க வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கும். ஆனால் இந்த வாரத்தில் அந்த நிலை முற்றிலும் மாறி சொத்துக்கள் வாங்கக்கூடிய அளவிற்கு லாபம் உயர இருக்கு. பாக பிரிவினை திருப்தியாக அமையுங்க. பிள்ளைகளால் மீண்டும் ஏற்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க இருக்கு. பெற்றோருடைய அனுசரிப்பு கொஞ்சம் குறையுங்க. இருந்தாலும் கூட நீங்கள் நினைத்ததை நினைத்தவாறு செய்தி காட்டி வெற்றி காண இருக்கீங்க என்பதையும் கிரகநிலைகள் உறுதியளிக்குது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்துதுங்க. அது மட்டும் இல்லாம
இந்த வாரம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுடைய ஜென்ம ராசியில் சஞ்சரித்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். எனவே இத்தருணங்கள்ல இனிய சம்பவம் இல்லத்தில் நடைபெறுங்க. உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிக்கே வருவது யோகம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உடல் நலன் சீராகும், செல்வ நிலை உயர இருக்கு, உறவினர்களுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் அகல இருக்குதுங்க. அரசு வேலைக்கு விண்ணப்பித்தவர்களுக்கு அவை கைகூட இருக்கு. ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு என்பதால் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. அது மட்டும் இல்லாம உஷ்ண கிரகமான செவ்வாய் தனது சொந்த ராசியான விருச்சக ராசி ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறார். உங்களுடைய ராசிக்கு தனாதிபதியான செவ்வாய் தனஸ்தானத்திற்கு வரும்போது அனைத்து துறைகளில் நிச்சயம் உங்களுக்கு வெற்றி உண்டுங்க. எதிர்கருத்து உள்ளவர்கள் கூட இணக்கமாக நடந்து கொள்வாங்க. குடும்ப முன்னேற்றம் கூடும். கொடுக்கல் வாங்கலில் இருந்த மந்த நிலை மாற இருக்கு. வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டுங்க. வீண் வாக்குவாதங்களால் வந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. பிள்ளைகளின் வருங்கால நலன் கருது எடுத்த முயற்சிகள் பலன் தருங்க. ஆலய திருப்பணிகளில் ஆர்வம் அதிகரிக்கும். அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை இப்போது தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களை பொறுத்த வரைக்கும் சந்தை நிலம் இந்த வாரம் முழுவதுமே ஒரே சீராக இருக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலை அதிகரிக்க இருக்கு. இதன் காரணமாக லாபம் அதிகரிக்க இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குதுங்க. வெளி மாநிலங்களில் உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்த்து இந்த விலை கிடைப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்கும் விதமா அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் குறிப்பாக ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாட்டு ஆர்டர்கள் அதிகரிக்குங்க. இதனால் தொழில் மற்றும் வியாபாரத்தை அபிவிருத்தி செய்வதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் துலாம் ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு உங்களுடைய தொழில் மற்றும் வியாபாரத்தை அடுத்த கட்டத்திற்கு எடுத்துச் செல்வதற்கான முயற்சிகளில் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. இதற்கு அரசாங்கத்தினுடைய ஆதரவும் நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பும் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் விதமா அமைய இருக்குதுங்க. அதே போல் கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக கிடைக்கும் என நம்பியிருந்த வாய்ப்பு கடைசி நேரத்தில் கை நழுவி போன பட்சத்தில் மீண்டும் அந்த வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி உங்களுடைய திறமையை நீங்கள் வெளிக்கொணர்வதன் மூலமாக எதிர்பாராத பல நல்ல வாய்ப்புகளும் மீண்டும் உங்களுக்கு தேடி வந்து கிடைக்க இருக்குதுங்க. இதனால் லாபம் அதிகரிப்பது மட்டும் இல்லாமல் மக்கள் மத்தியில் உங்களுக்கு செல்வாக்கு ஆதரவும் அதிகரிக்குங்க. துலாம் ராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் சுக்கிரன் ஒருவரே உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்கிறாருங்க. உங்களுடைய பிரச்சார கூட்டங்களுக்கு வரும் கூட்டத்தை பார்த்தாலே இந்த உண்மை தெரிய வருங்க. மேல்மட்ட தலைவர்கள் பொதுமக்கள் ஆகியோருடைய செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் வித்யாகாரகரான புதனும் கல்வித்துறையுடன் தொடர்பு கொண்டுள்ள மற்ற கிரகங்களும் உங்களுக்கு அனுகூலமாக இல்லைங்க. படிப்பில் மனதை ஊன்றி செலுத்துவது என்பது சற்று கடினமாக தாங்க இருக்கும். இக்காலகட்டம் முழுவதுமே புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கமும் சோம்பலும் அதிகரிக்குங்க. இன்றைய கல்விதான் நாளை எதிர்காலம் என்பதை உணர்ந்து உங்களுடைய முழு கவனத்தை கல்வியில் செலுத்த ஒரு சிறந்த ஒரு காலகட்டம் இந்த வாரம் என்பதால் இந்த வாரத்தை தவறவிட்டு விடாதீர்கள். அதே போல் துலாம் ராசியை சேர்ந்த விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் விவசாயத்துறை சூரியன் செவ்வாய் ஆகிய இவ்விரு கிரகங்களின் நேரடி ஆதிக்கத்தில் இருக்குதுங்க. அதனால் வயல் பணிகள் ஆர்வம் அதிகரிக்கும். தண்ணீர் பற்றாக்குறை இருக்காது. இதர விவசாய வசதிகளான உரம் விதையீடு பொருட்களும் குறைவின்றி கிடைக்க இருக்குதுங்க. கால்நடைகள் நல்ல அபிவிருத்தி அடையுங்க. துலாம் ராசியை சேர்ந்த பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு சாதகமாக வலம் வரக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குது. அது மட்டும் இல்லாம உழைத்த உழைப்பிற்கு பரிசாக நல்ல விளைச்சல் கிடைக்குங்க. அது உங்களுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும் விதத்தில் அமைய இருக்குதுங்க. உங்களுடைய பொருளாதார நிலையை சரி செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல் இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் துலாம் ராசினியர்களான நீங்கள் உங்களுக்கு ஆதரவாக இந்த வாரத்தில் கிரக நிலைகள் சஞ்சரிப்பதால் பண வரவும் லாபமும் எதிர்பார்த்ததை விட சற்று அதிகமாகவே இருக்குங்க. அதே போல் இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது தமிழ் மாதமான கார்த்திகை மாதத்தினுடைய முதல் வாரம் என்பதால் இந்த மாதத்தினுடைய நாயகனான முருகப்பெருமான் செவ் அரளி மலர் சாற்றி வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.